ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன திரை நடிகர் தினேஷ் அவர்கள் வந்து வேலை வாங்கி தாரேன்னு சொல்லிக்கிட்டு ரூ. 3,00,000 ஏமாத்தியிருக்கிறாரு. அத நான் திருப்பி கேட்க போனா, ஃபேமிலிய கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு மிரட்டுறாரு. அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. சரியா? இதன் அடிப்படையில நடிகர் தினேஷ் கிட்ட வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க. அந்த விசாரணையில பல உண்மைகள் வந்து வெளிய வந்திருக்குது. அது என்ன உண்மை? என்ன நடந்துச்சு? இந்த சம்பவம் எப்ப உள்ளது? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சின்னத்திரை நடிகர் தினேஷ், அதாவது சீரியல்லாம் நடிப்பார்ல, அப்படிப்பட்ட ஒரு நடிகர். இந்த நடிகர வந்து கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. சரியா? அந்த சின்னத்திரை நடிகர் மீது வந்து வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குது. யார் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க? எங்க வச்சு குடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணாநிதி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து என்ன பண்றாரு, அவருக்கு 47 வயசு ஆகுது. அவரு என்ன பண்றாருன்னா, வள்ளியூர் பக்கத்துல உள்ள பனகுடி பக்கத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லி குடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னத்திரை நடிகர் தினேஷ்குமார் அவர்கள் வந்து என்னை ஏமாத்திட்டாரு. என்கிட்ட பைசா வாங்கி ஏமாத்திட்டாரு. வேலை வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரியா? அப்படி என்ன வேலை அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா அந்த கம்ப்ளைண்ட்ல மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. இத கருணாநிதி என்கின்ற நபர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பழக்கம் ஏற்பட்டதோ ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னத்திரை நடிகர் தினேஷ்குமார் அவர் வந்து இப்ப ஒரு நடிகர்னால அவரு வேலை ஷூட் போடுற டைம்ல வந்து இவரு வந்து கேன்டீன்ல வேலை பார்த்ததாகவும், அப்படி பழக்கம் ஏற்பட்டதாகவும் அவரு வந்து என்ன சொல்றாரு சொல்றாரு. சரியா? அந்த டைம்ல வந்து தினேஷ் கிட்ட இவரு போய் பேசியிருக்காராம். வேலை வாங்கி தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காராம். கேட்கும்போது தினேஷ் வந்து சொன்னாராம், "சரிப்பா, எனக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃபீசர் வந்து தெரியும். ஈபில நான் வந்து வேலை வாங்கி தரேன் உங்களுடைய மனைவிக்கு. அதனால நீங்க பைசா இவ்வளோ ரூபாய் தரணும்." அப்படிங்கிற மாதிரி கேட்டதாகவும் என்ன பண்றாரு, அந்த கருணாநிதி அவர்கள் வந்து அ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. குறிப்பா ரூ. 3,00,000 குடுத்ததாகவும் சொல்லியிருக்காங்க. சரியா? இத கேட்க போனா, அதாவது கொஞ்சம் பல நாள் அவரு கேட்டிருக்காராம். கருணாநிதி அவர்கள் வந்து பல நாள் தினேஷ்ட்ட கேட்டிருக்காராம். "பைசா தாங்க. நீங்க இன்னும் வேலை வாங்கி தரலல்ல, தாங்க." அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, தினேஷ் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அ திட்டி, அவர வந்து அடிச்சு, மிரட்டி, "நான் கொன்றுவேன்." அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலியா சேர்ந்து அவர மிரட்டியிருக்கிறதாட்டும் என்ன பண்ணியிருக்காரு, கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காரு. இந்த கம்ப்ளைண்ட் வந்து எஃப்ஐஆர் ஆயிருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவரு வந்து சின்ன ஒரு சில டிராமாக்கள் பண்ணியிருக்காரு. டிராமா பண்ணி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயி, ஹாஸ்பிட்டல் அந்த தகவல் குடுத்து, அதுக்கு பிறகு தான் இது வந்து எஃப்ஐஆரா மாற்றப்பட்டிருக்குது. அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? குறிப்பா 23ஆம் தேதி சரியா? ஒரு 2:45 2:30 அந்த டைம்ல வந்து இவர அடிச்சதாட்டும் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த எஃப்ஐஆர்ல வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்குது. சரியா? இத குறித்து என்ன பண்றாருன்னா, நெறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. "தினேஷ் கைது, அவரு மோசடி பண்ணிட்டாரு. இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாரா?" அப்படிங்கிற மாதிரி அதிகமா வந்து மக்கள் மனதுல வந்து ப்ரொஜெக்ட் ஆயிட்டு. சரியா? இத குறித்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து தினேஷ் கிட்ட வந்து கேட்குறாங்க. நடிகர் தினேஷ் கிட்ட பேட்டி மூலமா கேட்குறாங்க. அதன் அடிப்படையில நடிகர் தினேஷ் வந்து ஓப்பனா எல்லாமே வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருணாநிதி என்கின்றவர வந்து எனக்கு யாருன்னே தெரியாது. பட் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. பட் எனக்கு யாருன்னே தெரியாது. நான் ஒரு ஒரு நடிகர். எனக்கு வந்து நடிக்க மட்டும் தான் தெரியும். நான் ரொம்ப பிஸியா இருப்பேன். அங்க இங்கேயுமா கமிட்மெண்ட் அதிகமா இருக்கும். எனக்கு எப்படி கவர்மெண்ட் ஆஃபீசர் தெரியும். அதுவும் ஈபில சொல்லையா வேணும். ஈபில நான் வேலை வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பொய் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா, தினேஷ் வந்து சொல்றாங்க. சரியா? "இப்படிலாம் எனக்கு தெரியவே செய்யாது. அதுவும் கவர்மெண்ட் ஆஃபீஸர பத்தி எனக்கு யாருமே தெரியாது." அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, இப்படி நெறைய பேர் வந்து ஒரு சில கும்பல் வந்து ஏமாத்துறாங்க.
அதாவது சீரியல் ஆக்டர் மீது வந்து வழக்கு பதிவு பண்ணப்பட்டாச்சுன்னா, நமக்கு அவங்க வந்து பயந்து நம்மள்ட்ட கேட்ட பணத்த தருவாங்க. அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து ஒரு கும்பல் சுத்திட்டு தெரியுது. அப்படிங்கிற மாதிரி நடிகர் தினேஷ் வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, தினேஷ் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு. சரியா? ஒரு வழக்கு வந்து ஃபேஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4 1/2 வருஷமா அந்த வழக்கு நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரியா? அதுல குறிப்பா எந்த காரணத்தினால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினேஷ் அவர் வந்து என்ன பண்ணியிருந்தாரு, ஒரு கம்பெனி வந்து நடத்திட்டு இருந்தாரு. சரியா? அந்த கம்பெனில வர அமௌண்ட் அப்புறம் இந்த காசோலைகள்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு படம்பிடிப்பு மேலாளர் வந்து அத எடுத்து தவறுதலா யூஸ் பண்ணியிருக்கிறாரு. சரியா? தவறுதலா யூஸ் பண்ணி அது பெரிய இஷ்யூஸ்லாம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குது. வழக்கு பதிவுல தினேஷும் அவருடைய மனைவியும் சேர்ந்து இந்த மாதிரி தவறான விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அப்படிங்கிற மாதிரி வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இத குறித்து தினேஷ் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. என் மனைவிய விட்டு நான் பிரிஞ்சுட்டேன். என் மனைவியும் புடிச்சு இழுத்து இந்த மாதிரி பண்ணாங்க. பட் என் மனைவிக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸ வந்து 4 வருஷமா நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஸு கண்டிப்பா நியாயம் கிடைக்கணும். ஏன்னா, நான் வந்து இந்த கேஸ் மூலமா வந்து 4 1/2 வருஷமா என்னுடைய ப்ரூஃப் எல்லாமே நான் வந்து சமர்ப்பிக்கிறேன். என் மீது எந்த தப்பும் கிடையாது. எல்லா வாயிதாக்கும் நான் போயிட்டு வாரேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ப்ரூஃபும் நான் வந்து சமர்ப்பிச்சுட்டு தான் வாரேன். அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டீட்டெயிலா சொல்றாங்க. இதுல தான் ஒரு ஷாக் குடுக்குற வகையில ஒரு விஷயமும் சொன்னாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸோட எதிர் டீம் அதாவது இந்த கம்ப்ளைண்ட் குடுத்துருந்தாங்கல்ல, அவங்க வந்து தினேஷ் அவர வந்து பிடிக்காது. எப்படியாவது இவர வந்து என்னனையாவது பண்ணணும், பேர கெடுக்கணும், அ வ் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல, இந்த மாதிரி அதாவது கருணாநிதி என்கின்ற ஒரு நபர உருவாக்கி, அ இந்த மாதிரி பொய் சாட்சிய சொல்லி, பொய் கம்ப்ளைண்ட்டா இது பண்ணி, அரெஸ்ட் பண்ணணும் ஒரு எண்ணத்துல தான் பண்ணுனாங்க அப்படிங்கிற மாதிரி நடிகர் தினேஷ் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23ஆம் தேதி மதியம் ஒரு 2 மணி டைம் 2 1/4 டைம்ல அந்த நபர் கருணாநிதி நபர அடிச்சதாட்டு ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருந்ததுல்ல, அந்த டைம்ல அவர் வந்து வள்ளியூர்ல கோர்ட்ல இருந்திருக்கிறாரு. கோர்ட்ல வந்து அவரு அந்த கேஸ குறித்து சம்திங் அது நடந்துட்டே இருந்திருக்கு. சரியா? அதுக்கு பிறகு அந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலீஸ், வக்கீலு எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளம்பியிருக்காங்க ஊருக்கு. அப்போ கரெக்ட்டா வந்து அவங்க சொல்லியிருந்தாங்கல்ல ஒரு டைமு. அந்த டைம் 3 மணி அப்படின்னு சொல்லும்போது, அவரு நாங்குநேரி தாண்டிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. டோல்கேட்ல உள்ள மெசேஜஸ் எல்லாமே வந்து என்கிட்ட இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் குடுத்தவங்க தினேஷ் வந்து போனார்ல, அந்த கார சேர்த்து அதாவது இந்த கார்ல தான் வந்தாரு அப்படிங்கிற மாதிரி அடிச்சு சொல்லியிருக்காங்க. அதுவும் தினேஷ் சொல்றாரு, "நான் இந்த கார்ல தான் போனேன். பட் இந்த டைம்ல நான் இங்கேருந்து டோல்கேட் மெசேஜ் எல்லாமே இருக்குது. ஆனா நான் அவங்க அந்த டைம்ல வந்து சொன்ன டைம்ல நான் ஒரு இடத்துல வந்து சொல்லி அடிச்சதாட்டு சொல்லியிருக்காங்க. சரியா கம்ப்ளைண்ட்ல. அந்த டைம்ல நான் வந்து நாங்குநேரி தாண்டி போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தினேஷ் வந்து சொல்றாங்க. குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு காரணம் யாரா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வள்ளியூர்ல உள்ள செல்வி பிரைட்டர்ஸ் அதாவது ஒரு நாய்க்குட்டி படம் அவரு வந்து எடுத்திருப்பாராம். அந்த அவரு தான் இந்த மாதிரி ஆள் செட் பண்ணி, இப்படி பண்ணியிருக்கணும். அப்படிங்கிற மாதிரி நான் நெனைக்கிறேன். இப்படிங்கிற மாதிரி தினேஷ் அவர் சொல்றாரு. அவர் தான் காரணமா இருக்கும். ஆ அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரியா? சரி. இப்போ தினேஷ வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. விசாரணை பண்ணாங்க. என்ன நடந்துச்சு? அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவரு வந்து அவருடைய கேஸுக்காக என்ன பண்ணியிருந்தாரு, வள்ளியூருக்கு வந்திருந்தாரு. வந்ததுக்கு அந்த டைம்ல ஏற்கனவே இந்த நபர் கருணாநிதி என்கின்ற நபர் வந்து கம்ப்ளைண்ட் குடுத்திருந்தார்ல. இது தகவல் வந்து அங்க உள்ள போலீஸ் அதிகாரிக்கு தெரிஞ்சிருக்கு. சரியா? அப்போ அங்க உள்ள அதிகாரி என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரா தினேஷ வந்து மீட் பண்றாரு. மீட் பண்ணிட்டு, "உங்க மீது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. இந்த கம்ப்ளைண்ட் வந்து நாங்க விசாரணை பண்ணணும்." அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. சொன்னதுக்கு தினேஷ் வந்து சொல்றாரு, "சரி எஃப்ஐஆர் காப்பி வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்குல்ல, அந்த எஃப்ஐஆர் காப்பி தாங்க நான் படிச்சு பார்த்துட்டு." அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காருன்னு தினேஷ் கேட்டிருக்காரு. அப்போ உடனே போலீஸ் அதிகாரிகள் வந்து அந்த எஃப்ஐஆர் காப்பிய குடுத்துருக்காங்க. குடுத்தோனே இவரும் படிச்சிருக்காரு. அப்போ வந்து என்ன பண்றாங்க, விசாரணை பண்றாங்க. "சரி வாங்க கொஞ்சம் விசாரணை பண்ணணும். நீங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ கூப்பிடுறாங்க. உடனே நடிகர் தினேஷ் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சரி, சரி சார் நான் வாரேன். பரவால்ல. நீங்க உங்களுடைய கடமைய பண்ணுங்க. பட் எனக்கு இது யாருன்னு தெரியாது. அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய தரப்புலருந்து எல்லா விஷயங்களும் சொல்றாங்க. அதன் அடிப்படையில விசாரணை நடத்தினதுல, நடிகர் தினேஷ் வந்து அவருக்கு மீது ஏற்கனவே நடந்துட்டு இருக்க கேஸ் எல்லாமே ஸ்டார்ட்டிங்லேருந்து எல்லா ப்ரூஃபையும் வந்து ஓப்பனா சொல்லியிருந்தாரு. இந்த டைமுன்னு சொல்லியிருந்தல, அந்த டைம்ல நான் இங்க தான் இருந்தேன். மெசேஜ் இருக்கு. எல்லாமே இருக்கு. நான் இங்க தான் இருந்தேன். வக்கீல கேட்டு பாருங்க. நான் வந்த வண்டி எல்லாமே நீங்க டோல்கேட் மெசேஜ் எல்லாம் பாருங்க. அப்படிங்கிற மாதிரி எல்லா ப்ரூஃபும் காட்டுறாங்க. அதன் அடிப்படையில போலீஸ் அதிகாரிகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேள அ உங்கள பழி வாங்கணும், அந்த கேஸோட ஆப்போசிட் பார்ட்டி பண்ண விஷயமா இருக்கும். அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அதிகாரிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஓப்பனா தினேஷ்ட்ட வந்து சொல்றாங்க. அதன் அடிப்படையில வந்து விசாரணை நடந்து முடிஞ்சிடுச்சு. இனி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினேஷ் வந்து ஓப்பனா கைது ஆகல. ஆனா எல்லாருமே கைதாயிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. கைதாகல. போலீஸ் தரப்புல விசாரணை முடிஞ்சிருக்கு. இனி வந்து அந்த கருணாநிதி என்கின்ற நபர் யாரு? யாரு வந்து சொல்லி கம்ப்ளைண்ட் குடுக்க சொன்னாங்க? தினேஷ் உண்மைக்கும் வந்து பைசா வாங்குனாரா? அப்படிங்கிற மாதிரி அவருகிட்டயுமே அடுத்த கட்டமாட்டு விசாரணை பண்ண பண்ணதாட்டு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஆனா தினேஷ் மீது விசாரணை பண்ணதுல எந்த ஒரு தகவலும் அடிப்படையில வந்து அவரு பண்ணது மாதிரி எதுவுமே வந்து அறிவிப்பு குடுக்கல. சரியா? ஆனா, தினேஷ் இதுல முக்கியமா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. நெறைய சீரியல் ஆக்டர்ஸ்க்கும், எல்லாமே பொதுவா நடிகர்ஸ்க்கும் சேர்த்து இந்த மாதிரி செயல்கள் வந்து பண்றாங்க. நெறைய கும்பல் வந்து இந்த மாதிரி நடிகர்ஸ், நடிகை எல்லாத்தையுமே புடிச்சு பைசா கேட்டா தந்துருவாங்க. அப்படிங்கிற மாதிரி மோசடி கும்பலும் இருக்கு. ஆனா, இந்த சம்பவம் வந்து ஒரு மோசடியா அப்படிங்கிற மாதிரி விசாரணை நடந்துட்டு இருக்குது. எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்குது. எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குமே ஒரு விளக்கம் சொல்லியிருந்தாரு. என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்ளைண்ட் குடுத்த ஒரு நபர் இருக்கார்ல, கருணாநிதி என்கின்றவரு. அவரு என்ன பண்றாருன்னா, தனக்கு அடிபட்டது மாதிரி போ ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிட்டாராம். அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்த மாதிரி சம்பவம் சொல்லி, டைரக்ட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆ தகவல் குடுத்து, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் குடுத்ததுனால டைரக்ட்டா எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்குது. அப்படிங்கிற மாதிரி நடிகர் தினேஷ் அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நடிகர் தினேஷ் அவர் வந்து சொல்றாரு, "என் மீது எந்த தப்பும் கிடையாது. இதன் அடிப்படையில மேலும் விசாரணைக்கு கூப்பிட்டாங்கன்னா, நான் தாராளமா போவேன். என் மீது எந்த தப்பும் கிடையாது." அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ப்ரூஃபா காட்டுவேன். அப்படிங்கிற மாதிரி நடிகர் தினேஷ் அவர்கள் வந்து சொல்றாரு. இந்த வீடியோ பார்க்குற நீங்க, நடிகர் தினேஷ் அவர்கள் மீது தப்பு இருக்கும் நெனைக்கிறீங்களா? இல்லன்னா இருக்காது அப்படிங்கிற மாதிரி நெனைக்கிறீங்களா? யார் இந்த கருணாநிதியா இருக்கும்? எதுக்காக இந்த மாதிரி ஃபேக் பீப்பிள்ஸ் வந்து உருவாகி, இந்த மாதிரி ஃபேக் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க? இதனால இவங்களுக்கு என்ன கெடைக்கும்? அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கருத்த வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.